Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days live weight loss challengeல இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 14 ஆயிடுச்சு. டே 14 அன்னைக்கு என்னோட weight என்ன இருக்கு எல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி நான் இங்க ஷேர் பண்ணனும். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணல இருந்து நான் போடுற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாசத்துல 27 கிலோ weight loss பண்ணேன் அப்படிங்கறத நான் அழுத்தி சொல்லி இருந்தேன். சோ அத பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது எப்படி 3 மாசத்துல 27 கிலோ weight loss பண்ண முடியும்? அது ஹெல்த்தியா அப்படிங்கற மாதிரி நிறைய டவுட் இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட வந்து நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷமா கண்டினியூவா இந்த क्वेश्चन நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் ரீசன்ட் டேஸா நான் இந்த 3 months 27 kg weight lossல நான் எடுத்துட்ட ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்றப்போ எனக்கு இந்த மாதிரி क्वेश्चन நிறைய வரும். சிலர் வந்து ரொம்ப ரூடா சொல்லுவாங்க, சிலர் வந்து அன்ஹெல்தி அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, சிலர் வந்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இது ரொம்ப நாளா நான் ஷேர் பண்ண நினைச்ச ஒரு விஷயம் தான். சோ அத ஷேர் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா ரொம்ப குட்டா இருந்தேன். நீங்க என்னோட போட்டோஸ் இந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ பல்கா இருந்தேன். கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேல 102 கிலோ வந்து லாஸ்டா நான் வெயிட் செக் பண்றப்ப இருந்த வெயிட். என்னோட வெயிட் அதுக்கு மேல இருந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹைட். நான் என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 174 சென்டிமீட்டர். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஹைட்னா அந்த ஹைட்டுக்கு வந்து 100 கிலோக்கு மேல இருக்கிறப்ப தான் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல 100 கிலோக்கு மேலே போகிறப்ப தான் நமக்கு வந்து ஐயோ ரொம்ப குண்டாயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே வர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12th முடிக்கிற வரைக்கும் நார்மல் பர்சன், ஒரு 48 kg இருந்தப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். 48 கிலோ இருந்தேன் +2 முடிக்கிறப்போ. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், அது வந்து நான் எதிர்கொள்ள நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட நான் வந்து என்னோட ஹெல்த்தை பற்றி யோசிக்காமல் செஞ்ச நிறைய விஷயங்கள், அன்ஹெல்த்தியாக நான் சாப்பிட்டது, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் எனக்கு ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருந்துச்சு. என்னோட மேரேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 85 kg இருந்திருப்பேன். ஸோ அந்த அளவு குண்டாக இருந்தேன். என்னோட கல்யாண ஃபோட்டோலலாம் பார்க்குறப்போ அந்த அளவு நான் குண்டாக இருப்பேன். அந்த ஃபோட்டோஸும் இதில் இந்த சைடில் நான் போடுறேன். ஸோ அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி சர்ஜரி சிசேரியன் முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒரு 3 வருஷத்தில் அடுத்த குழந்தை பிறந்துச்சு. சர்ஜரி, இந்த 2 டெலிவரியும் சர்ஜரி அப்படிங்கிறப்போ மறுபடியும் ஓவர் வெயிட் ஆகிட்டேன். அப்போ வந்து நமக்கு எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது. அப்போ நான் வந்து எனக்காக நிறைய வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்து அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நான் அந்த மாதிரி ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணேன். டயட்டு ஃபாலோ பண்ணி 7 மாதத்தில் வந்து ஒரு 6 கிலோ குறைச்சேன். பயங்கரமாக எக்ஸசைஸ். அப்போ வந்து நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் சர்ஜரி முடிஞ்சு ஒரு 1 இயர்க்கு அப்புறமா, அதாவது குழந்தை பிறந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமா, செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா அப்போ வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு டயட் பிளான் போட்டு நான் வந்து ஆரம்பித்தேன். நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன், சைக்கிளிங் பண்ணேன். வீட்டிலே சைக்கிளிங் ஒன்று இருந்துச்சு. அந்த டைம் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ தான் அது ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம் அதில் சைக்கிளிங் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, வீட்டில் வந்து என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு வெயிட் குறையவே இல்லை. 7 மாதத்தில் வந்து என்னால் ஒரு வெறும் 6 கிலோ வெயிட் லாஸ் தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் டயட்டுன்னு இருக்கிறது எனக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தனால அந்த டயட்டை நான் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எந்த ஒரு டயட்டோ, அது கலோரி டயட்டோ கார்ப் டயட்டோ எதுவாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வெயிட் போட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் எனக்கு வெயிட் போட்டுச்சு 100 கிலோக்கு மேலே. நிறைய பாடி ஷேமிங், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தேன். எனக்கு எப்படியாவது வெயிட்டு குறைக்கணும், என்னால் முன்ன மாதிரி நான் +2 படிக்கிறப்ப இருந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து என்ன டயட்டு ஃபாலோ பண்ணால் நமக்கு வெயிட்டு குறையும் அப்படிங்கிறத நான் நிறைய தேட ஆரம்பித்தப்போ தான் எனக்கு கிடைச்ச டயட் பிளான் பார்த்திங்கன்னா பேலியோ கீட்டோ அந்த மாதிரி டயட்டு. ஓகேவா? பேலியோ கீட்டோவில் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம். நான் வந்து என்னோடய ஊர் கன்னியாகுமரி. இங்கே வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற ஊர் இது. 7 நாளும் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். 6 நாள் மீனுன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இப்படி சாப்பிட்டு வளர்ந்த ஆள், முட்டையெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த ஆள் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் பார்த்த டயட் பிளானில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. முட்டை சாப்பிடாதீங்க முன்னாடி, அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் நிறைய பேருக்கு டயட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகுறப்போ இப்படியெல்லாம் இங்கே இருக்கா, இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எனக்குமே அப்படிதாங்க. அப்போ அந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதில் வந்து யூடியூப் கூட கிடையாது. அப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் பார்த்ததை வச்சு நான் அப்படியே ஒரு டயட்
பிளானை போட்டிருந்தேன். நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, ஃபிஷ் எல்லாம் குழம்பு வச்சு தேங்காய் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா, பொரிக்கவும் கூடாது, தேங்காயும் சாப்பிடக்கூடாது. எப்படி அந்த மீன் சாப்பிட முடியும்? நாங்கள் வந்து தேங்காய் போட்டு தான் எங்கள் ஊர் பக்கம் வந்து மீன்லாம் குழம்பு வைப்போம். அப்படி ரொம்ப எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாதா அப்படிங்கிறதே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ தான் பேலியோ பற்றி எனக்கு தெரிஞ்சது. பேலியோ டயட்டில் இந்த பேலியோ கீட்டோ லோ கார்ப் இந்த மாதிரி டயட்டில் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடலாம், அசைவ உணவுகள் எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சோறு ரொம்ப பிடிக்கும், 3 வேளையும் சோறு சாப்பிட்றாள். ஆனால் சோறு, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸ்வீட்டும் சாப்பிடாத ஒரு ஆள், சுத்தமாக ஸ்வீட் அந்த டைம் எனக்கு பிடிக்காது. அப்போ ஓகே, ஸ்வீட்டு நம்ம சாப்பிட மாட்டோம், அதை ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டம்ஸும் நம்ம சாப்பிட மாட்டோம், அவாய்ட் பண்ணிக்கலாம். சோறு தான் எனக்கு ரொம்ப மெயின். நான் 3 வேளையும் சோறு சாப்பிட்ற ஆள். காலையில் பழைய சாதம், லஞ்சுக்கு சோறு, நைட்டு டின்னருக்கு சோறு, இந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு ஆள். அப்போது அது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வெறி, இந்த மாதிரி ஒரு மார்ச் மாதத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். ஒரு வெறி எனக்குள்ளே வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறினால தான் நான் அந்த டயட்டுக்குள்ளே வந்தேன். ஓகேவா? வந்த டைம் வந்து நான் அந்த டயட்டை ஆரம்பித்து, அப்போது அந்த டயட்டில் நான் சாப்பிட்ட உணவுகளோட லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். காலையில் ஒரு பட்டர் டீ கூட வந்து ஒரு கொய்யா சாப்பிடுவேன், அவ்வளோதான். லஞ்சுக்கு காய், கீரை வகை, ஏதோ ஒரு கீரை இல்லைனா காய், இந்த 2, ஒரு காய் பொரியல் இருக்குது, ஒரு கீரை பொரியல் இருக்குன்னா ஃபிஷ்ஷை ஷாலோ ஃப்ரை பண்ணதை வச்சு சாப்பிடுவேன். ஃபிஷ்ஷு குழம்பு வச்சதோ இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணதை வச்சு சாப்பிடுவேன். டின்னருக்கு ஒரு 2-3 முட்டை எடுத்து நல்லா அதை வந்து நிறைய காய்கறி போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். இதுக்கிட்ட இடைப்பட்ட நேரம் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, தயிர் குடிக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்தேன். தயிரெல்லாம் குடிக்கலாம், ஒரு 50 ml தயிர் எடுத்து அதை வந்து மோர் மாதிரி கரைச்சி வச்சு குடிக்கிறது, லெமன் ஜூஸு போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுக்கிடையில் மறுபடியும் பசிக்கிறப்போ இப்போ வந்து கொய்யா சாப்பிடுவேன். இது இவ்வளோ தான் என்னோடய உணவாக இருந்துச்சு. இதில் வந்து இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேழ்வரகாக இருக்கட்டும், இல்லை மில்லட்ஸாக இருக்கட்டும், இல்லை சுண்டல், அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சோறு, எதுவுமே நான் எடுத்தது கிடையாது. நான் சொன்ன மாதிரி காலையில் வந்து பட்டர் காஃபி கூட ஒரு கொய்யா சாப்பிடுவேன். அந்த பட்டர் டீ கூட ஒரு கொய்யா சாப்பிடுவேன். பட்டர் டீ எடுக்காத நாள் ரொம்ப பசிக்குதுன்னா முட்டை ஆம்லேட் போட்டு அந்த வெறும் தண்ணி, சுடு தண்ணீர் மட்டும் குடிப்பேன். இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு நேரம் தான் பட்டர் டீ எடுத்துப்பேன். பட்டர் டீயோ நார்மல் டீயோ அது ஒரு நேரம் தான் எடுத்துப்பேன். ஒன்றே காலையில் எடுப்பேன், இல்லைன்னா சாயங்காலம் எடுப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் எடுத்துப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் என்னோட உணவு. நான் சொன்னேன் இல்லையா, பட்டர் டீ, ஆம்லேட்டு, முட்டை இல்லைனா பாயில் பண்ண முட்டை, அடுத்து வந்து காய்கறி, அப்புறம் ஃப்ரூட்ஸ்னு நான் எடுத்தது கொய்யா மட்டும்தான் எடுத்தேன். ஸோ இதை எடுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து நான் அவ்வளோ நாள் 3 வேளையும் சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிடுவேன். அந்த உளுந்து வடை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆள் இதெல்லாம் தவிர்க்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, கடன்னு என்னோடய வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நடந்தது அதுதான். ஓகே, வேணா நான் சோறு சுத்தமாக எடுக்கலை, 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன், அதே எடுக்கலை, ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக தவிர்த்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே பெருசாக நான் சொன்ன உணவுகளில் வந்து காய்கறிகள், அப்புறம் 2 பழம், அதாவது கொய்யா மட்டும்தான், அதுவுமே வேறு எந்த ஃப்ரூட்டும் எடுக்க மாட்டேன். கொய்யா, அப்புறம் ஃபிஷ்ஷு ஒரு நேரம் சாப்பிடுவேன். ஃபிஷ்ஷு லஞ்சுக்கு எடுக்கலைன்னா அதை டின்னருக்கு எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் தான் ஃபிஷ் எடுத்துப்பேன். லஞ்சுக்கு வந்து காய்கறி மஸ்ட்டாக இருக்கும், நிறைய காய்கறிகள் சாப்பிடுவேன், சேலட் போட்டு எப்படி வேணால் சாப்பிடுவேன். பசிக்கிற நேரம் மற்ற நேரம்லாம் நிறைய தண்ணி குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்தேன். இது எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணேன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த லோ கார்ப் டயட்டு, இந்த நான் பேலியோ கீட்டோ பார்த்தானே நான் வந்து இந்த டயட்டுக்குள்ளே வந்தேன். அந்த டயட்டில் வந்து அவங்க ஃபேட் எடுப்பாங்க. அதுக்கு அந்த ஃபேட்டை வந்து நான் தவிர்த்திருந்தேன். அவங்க வந்து கொழுப்பு, அந்த சீஸு, அப்புறம் பட்டரெல்லாம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் எடுக்கலை. பட்டர் டீ மட்டும் ஒரு நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் பசியை குறைக்கிறதுக்காக. பட்டர் டீ நல்லாவே பசியை கண்ட்ரோல் பண்ணும், அதனால் நான் எடுத்தது. அது வரைக்கும் டீ காஃபி கூட நான் பெருசாக குடிக்க விரும்பாத ஒரு ஆள். நான் வந்து டீ அடிக்டெல்லாம் கிடையாது அது வரைக்கும். எப்போ டயட்டில் வந்து பட்டர் டீ எல்லாம் குடிக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் தான் டீ அடிக்ட் நான் மாறினேன். அது வரைக்கும் டீ எடுத்துக்க மாட்டேன், அப்படியே இருந்த ஒரு ஆள்னா. ஆனால் நல்ல என்ன சொல்ல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த 3 வேளை சோறு சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் வெயிட்டு குறையில, வெயிட்டு கூட்டிகிட்டு தான் இருந்துச்சு. எப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு டயட் பிளானுக்குள்ளே ஒரு 3 மாதம் இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணேன். அது ஏன் 3 மாதம்னா, இந்த மாதிரி கிராஸ் டயட், இது வந்து கிராஸ் டயட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராஸ் டயட் வந்து நீங்கள் ரொம்ப நாள் எடுத்திங்கன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரதா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைஃப் ஃபுல்லாக வந்து பேலியோ கீட்டோ மாதிரி டயட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் எடுத்தது பேலியோ கிடையாது. ஏன்னா பேலியோவில் ஃபேட்டு சேர்த்துப்பாங்க. நான் வந்து ஃபேட்டு பக்கம் பெருசாக போகவே இல்லை.
ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பட்டர் டீக்கு. அதுக்கு மேலேயும் பட்டர் எடுக்கிறது கிடையாது. பட்டர் போட்டு சூப்பு அது இதுன்னெல்லாம் போட்டு குடிக்கிறது கிடையாது. ரொட்டீனாகவே என்னோடய இந்த டயட் பிளான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் காய்கறிகள் சாப்பிட்றது, அப்புறம் வந்து கொய்யா சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, பட்டர் டீ சாப்பிட்றது, அடுத்து வந்து மீன் சாப்பிட்றது, இதுதான் என்னோடய ரொட்டீனாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் வரைக்கும் இதுதான் இருந்துச்சு. இந்த 1.5 மாதத்தில் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. எப்படி ஒரு 10 கிலோக்கு மேலே வந்து அந்த 1.5 மாதத்தில் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெயினாக வந்து நம்மளோட வாட்டர் வெயிட். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அந்த முதல் ஸ்டேஜில் வந்து வாட்டர் வெயிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு உங்கள் உடம்புல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குறையும். எனக்கு அது நல்லாவே இருந்திருக்கு. அதனால தான் என்னோட ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும். ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு குழுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் என்னோட டைப்பு. அப்போ எனக்கு வந்து ஈஸியாக அது ஒரு 10 கிலோக்கு மேலே டக்குன்னு குறைக்க முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொஞ்சமாக என்னோடய டயட்டில் வந்து சிக்பியா ஃப்ளோர்னு சொல்லுவோம். அதாவது இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து கழுவி நல்லா காய போட்டு காஞ்சதுக்கப்புறமா அதை பவுட்ரு பண்ணி எடுக்கிறது. அந்த சிக்பியா ஃப்ளோர் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, அது கிட்டத்தட்ட நம்மளோட கடலை மாவு மாதிரி தான். சரியா, அதை வச்சு நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட மாட்டேன். அதையே ஒரு வேளை உணவாக தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதில் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சில ரெசிபிஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, அது வரும். அதுதான் நான் சொல்கிறேன்ல, அந்த 1.5 மாதம் வரைக்கும் வெறும் வெஜ்ஜு, அப்புறம் நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த 1.5 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த சிக்பியா ஃப்ளோரில் வந்து அந்த வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, உளுந்தில் வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, பருப்பில். ஆனால் அதை என்ன பண்ணுவேன்னா, அது ஒரு நேரம் எடுத்துப்பேன். அந்த ஒரு நேரம் அதை எடுக்கிறப்போ மற்ற நேரம் உணவுகளோட அளவுகளை ரொம்ப குறைச்சிப்பேன். ரொம்பனா மற்ற நேரம் வரும் அந்த காய்கறிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து கூடவே ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறமா வந்து நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு நான் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். அங்கே வாக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு. அதனால் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் ஒரு 3 மாதத்தில் என்னால் 27 கிலோ குறைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதுவுமே இங்கே நிறைய பேர் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஃபாலோ பண்ண டயட்டுக்கு வந்து அது ஈஸியாக குறைஞ்சிச்சு. அது அப்புறம் என்னோடய ஏஜ் அப்போது ஒரு 27 வயசு இருக்கும். ஸோ அந்த ஏஜ் அப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ண டயட்டோட ரிசல்ட்டு தான் அது. மற்றபடி இப்போ சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்டு மதியம் வந்து மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டின்னருக்கு வந்து அந்த மாதிரி எடுத்திருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்காது. அது குறைஞ்சதுக்கு காரணம் வந்து நான் மதியம் எல்லாம் வெறும் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன சொல்ல, வெறும் காய்கறிகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். முட்டை எடுத்துகிட்டு இருந்தேன். முட்டை இப்போ நிறைய பேர் வீடியோக்கெல்லாம் வந்து கேட்பீங்க, முட்டை வந்து எல்லோவோட சாப்பிடலாமா அப்படின்ட்டு. நான் எடுத்துகிட்டு இருந்தது, நான் அந்த ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண டயட்டில் 5 முட்டை வரைக்கும் கூட எடுத்திருக்கேன். அந்த 5 முட்டை வரை எடுக்கிறப்போ நான் ஃபுல்லாக தான் எல்லோவோட தான் எடுத்தேன். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சா தெரியும், அந்த டைம் வந்து நான் ரைஸு மில்லட்ஸு அந்த மாதிரி எதுவுமே எடுத்தது கிடையாது. கோதும்போ அது மாதிரி எதுவுமே எடுத்து கிடையாது. முட்டை மட்டும்தான் என்னோடய மெயின் உணவாகவே இருந்துச்சு. அப்போ என்னென்னா அதில் வந்து நமக்கு அது ஹை கலோரி ஆகாது. இதுவே நீங்கள் நார்மலாக ஒரு கலோரி டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முட்டை வந்து 2க்கு மேலே முழு முட்டையை எடுக்க முடியாது. வெள்ளைக்கரு தான் சாப்பிட முடியும். 2 முட்டை மஞ்சக்கருவோட சேர்த்து ஃபுல் முட்டை சாப்பிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முட்டை வந்து வெள்ளைக்கரு எடுக்கல. நான் இப்போது டயட்டில் வந்து ஒரு 3 முட்டை வரைக்கும் கூட எடுத்துப்பேன். நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போவும் காலையிலையும் டின்னருக்கும் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எதுவுமே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். லஞ்சுக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு மில்லட்ஸோ இல்லை கோதுமை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். ஸோ அதனால தான் 3 முழு முட்டை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறனால. ஸோ இதுதான் என்னோடய டயட் பிளானாக இருந்துச்சு. எதாவது 3 மாதம் வரைக்கும். 3 மாதம் வரைக்கும் நான் எடுத்த உணவுகளினால தான் மட்டும்தான் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் 1.5 மாதத்தில் பயங்கர வெயிட் லாஸாக இருந்துச்சு. நான் வெயிட்டு செக் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தான் அப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் வெயிட்டு செக் பண்ணுறப்போ முதல்லலாம் போகிறப்போ அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப குண்டாக இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் போகிறப்போ வந்து அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களே கேட்க ஆரம்பித்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அது. அவங்களுக்குமே என்னை பார்க்குறப்போ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த டைமெல்லாம் அந்த சேனலில் போடணும், யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைம் அதெல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்களும் என்கிட்ட இவ்வளோ டவுட்டு கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த வெயிட் லாஸ் வந்து பார்க்குறப்போ மற்றவங்களுக்குமே விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறமா. ஆனால் 1 மாதத்தில் ஒரு நல்ல வெயிட் லாஸாக இருந்துச்சு.
3 மாதத்தில் வந்து 27 கிலோ அப்படிங்கிறது 3 மாதம் 9 கிலோ வச்சு அந்த மாதிரி குறையல. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்துல வந்து ஒரு 10-15 கிலோ கிட்ட டக்குன்னு குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடுத்து குறைஞ்சிது. அடுத்து மறுபடியும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு 1.5 மாதம் டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வெயிட் லாஸ் இருந்துச்சு. உடனே வந்து இன்றைக்கி தூங்கி எழுப்பி மறுநாள் காலையில் எனக்கு வெயிட்டு குறையலை. வெறும் ஒரு உணவு மட்டும் சாப்பிட்டு எனக்கு வெயிட்டு குறையலை. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் நல்லா ஃபுட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு 20 நாளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தலைவலியில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா இதை மாதிரி இந்த கார்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறப்போ கார்பு வந்து ஃபுல்லாக எடுக்காமல் தவிர்த்திருந்தேன் இல்லையா, கார்போஹைட்ரேட்டு. அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டு நம்ம மாவுச்சத்து ஃபுல்லாக தவிர்க்கிறப்போ 3 வேளை அரிசி உணவு சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆள் வந்து ரைஸை ஃபுல்லாக தவிர்க்கிறப்போ பயங்கரமாக தலைவலி வரும். அந்த உணவுக்கு வந்து புதிய உணவுக்கு நம்ம பழக்கப்படுறோம். ஸோ அதுக்கு வந்து பயங்கரமாக தலைவலி இருந்துச்சு. அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் எப்போவுமே திருப்பி அந்த டயட்டுக்குள்ளே நான் போகணும்னு யோசித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய வெயிட்டை வந்து அந்த அளவு கொண்டு போனதும் கிடையாது. இப்போ ஒரு 80க்கு மேலே என்னோடய வெயிட்டு போன உடனே நான் அலர்ட் ஆகிடுவேன். இல்லை இது சரியாகாது. இப்போ கூட இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து என்னோடய வெயிட் வந்து 80க்கு மேலே போனோன்னா அலர்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே விட முடியாது. மறுபடியும் வந்துச்சுன்னா எனக்கு அந்த அளவில் என்னால் இனிமேல் டயட்டெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துச்சு. அதனால் உடனே டயட்டு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் எனக்கு நடந்துச்சு. நான் எடுத்த உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயம், நான் டாக்டர்கிட்ட போய் என்னோடய ஹெல்த் செக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா தான் டயட்டுக்குள்ளேயே வந்தேன். இப்படி ஒரு டயட் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே எடுத்தோடனே நான் டயட்டுக்குள்ளே வரல. நான் வந்து டாக்டர்கிட்ட போய் என்னோடய ஹெல்த்தை செக்கப் பண்ணியிருந்தேன். அது வந்து நிறைய பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி நான் டாக்டர்கிட்ட இதான் சொல்லியிருந்தேன், டயட்டு ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி அது இந்த பேலியோ மாதிரி ஒரு டயட் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்னோடய பிளட் செக்கப் எல்லாம் பண்ணாங்க. பண்ணல எனக்கு தைராய்டோ பிசியோடோ எதுவுமே எனக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. அது எனக்கே தெரியும் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கலை எப்போவுமே. இதுதான் எனக்கு வேறு பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இருந்தது வந்து இந்த ஒரு இதுதான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அது சொன்னதுக்கு அப்புறமா தான் தைரியமாக நான் டயட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ நீங்கள் என்ன டயட் வேணால் ஃபாலோ பண்ணலாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்கள் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக அந்த டயட்டை கண்டினியூ பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாமல் இப்போ உங்களுக்கு தைராய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தைராய்டுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அந்த உணவுகளெல்லாம் சாப்பிடுவீங்க. சாப்பிட்றப்ப என்ன ஆகும், உங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், நான் டயட் வந்ததுனால தான் எனக்கு உடம்பு முடியாமல் ஆச்சுன்னு தோணும். டயட்னால் வர்றது கிடையாது. நீங்கள் ஹெல்த்தை செக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற உணவுகள் தான் உங்கள் டயட்டில் நீங்கள் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிலருக்கு வந்து ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. ஹையாக ப்ரோட்டீன் வர மாதிரி உணவே எடுக்கக்கூடாது. சிலருக்கு வந்து யூரிக் ஆசிட் மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன சொல்ல அந்த உப்பு சார்ந்த கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. சிலருக்கு வந்து டேரி ப்ராடக்ட்ஸ் வந்து அலர்ஜியாக இருக்கும். அப்போ அது உங்களுக்கு எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன நோய் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு டயட்டை கொண்டு போக முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகும், அது உங்களோட ஹெல்த்தையும் பாதிக்காது. நான் சொன்ன மாதிரி நான் 3 மாதம் வரைக்கும் தான் அந்த கிராஸ் டயட்டு ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எப்போவுமே அந்த கிராஸ் டயட்டுக்குள்ளே போகணுன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து அரிசி சார்ந்த உணவுகள் ஏதோ ஒன்று சேர்த்துப்பேன். அரிசி சேர்த்துக்கல அப்படின்னா கொஞ்சம் மில்லட்ஸு கோதுமை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துப்பேன். ஆனால் அந்த ஸ்டார்டிங் சொன்னேன்ல அந்த 3 மாதம் வந்து பருப்பு எடுத்துக்கல, அப்புறம் வந்து பயிர் வகைகள் எதுவும் எடுத்துக்கல, அப்புறம் சுண்டல் அந்த மாதிரி இது எதுவுமே நான் எடுத்துக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துக்கல, மில்லட்ஸ் எடுத்துக்கல, அப்புறம் வந்து அந்த கருப்பு கவனி அந்த அரிசி இந்த அரிசி எதுவுமே அதான் சொன்னேன்ல தானியங்களே எடுத்துக்கல. அப்படி எதுவுமே எடுத்துக்காமல் இருந்தனால மட்டும்தான் என்னால் அப்போ வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ கேட்கலாம் அதே டயட் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ எனக்கு அதுக்கான தேவை கிடையாது. புரிஞ்சா? எனக்கு வந்து இப்போ நான் அதிகபட்சம் எனக்கு வந்து ஒரு 9 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். நான் 70 வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் ஒரு 9 கிலோ வெயிட் லாஸுக்கெல்லாம் நம்ம கிராஸ் டயட்டுக்குள்ளே போக வேண்டிய தேவையே கிடையாது. கார்பை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக குறையும். நம்ம வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்து சிம்பிளாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. அதனால சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஹெல்த்து செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எப்போவுமே நல்லது. நிறைய பேசிட்டேன். இந்த வீடியோ ரொம்ப லம்பியாக போகும். இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் அப்புறம் வந்து என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. காலையில் எழும்பி வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். வெயிட்டு பார்த்திங்கன்னா 79.100 இருக்கேன். வெயிட் என்னமோ இங்கிட்டு ஏறி இறங்கி இருக்குது. பார்ப்போம் நீ எப்படி வெயிட்டு குறையுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
தண்ணி எடுத்திருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி காலை உணவுக்கு 2 முட்டை, இன்றைக்கி காலையிலே முட்டை குழம்பு வச்சுட்டேன். அப்போது அதுலேருந்து 2 முட்டை எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் இது இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குல்ல, அது சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து மீனும் அப்புறம் ஓட்ஸு கஞ்சியும் கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு பொரியல் செஞ்சுருந்தேன், அதுவும் எடுத்திருந்தேன். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டின்னருக்கு வந்து ஒரு ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் கிரில் பண்ண அந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருந்தேன். ரெசிபி சீக்கிரம் போடுறேன். அப்புறம் 2 முட்டை வந்து காலையிலே முட்டை குழம்பு வைக்கிறப்போ நைட்டுக்கும் சேர்த்து வச்சுருந்தேன். அதுலேருந்து 2 முட்டை எடுத்திருந்தேன். 5 மணியோட என்னோட டின்னரை முடிச்சிருந்தேன். அப்புறம் காலையிலே எக்ஸசைஸையும் முடிச்சிருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.